50-50 ரூல் தெரியுமா? அதாவது நீங்க சம்பாதிக்கிறதுல 50% ஆஃப் அமௌண்ட்டை சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய சம்பளம் வந்து 30,000, உங்களுக்கு வயசு வந்து 24 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் 17 இயர்ஸ், அதாவது உங்களுடைய 40 வயசு வரையும் நீங்க பாதி அமௌண்ட் விச் இஸ் 15,000 ரூபாய் நீங்க மாசம் சேர்த்துட்டு வரீங்க. எவ்ரி நார்மல் மிடில் கிளாஸால அவங்களுடைய இன்கம்ல 50% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா பிராக்டிகலா இருக்கு, சாத்தியமே கிடையாது. சம்பாதிக்கிற பணம் செலவுக்கே கரெக்டா இருக்கும். இதுல எந்த வகையில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்? சார் சொல்றாரு 13% ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பாசிபிளான ஒரு விஷயம். பட் நம்மளோட என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அட்வைசபிளா இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இது வந்து அட்வைசபிள் கிடையாது. அப்போ ஒரு மிடில் கிளாஸ் எந்த மாதிரி வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறத வீடியோட டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான ரெகுலரான அப்டேஷன்ஸ்க்கு வீடியோவை லைக் பண்ணிட்டு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். ஏன்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் மந்த்லி 1000 rupees கூட நமக்கு கிடைக்கும். பட் நம்மளோட என்டையர் ஃபேமிலிக்குமே கவரேஜ் கிடைக்கிறதுனால எந்த ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்தாலும் நம்ம வந்து ஃபினான்ஷியலாகவும் மென்டலாகவும் ஸ்டேபிளா இருக்க முடியும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ். ஒரு ஃபேமிலியில் இருக்க ஏர்னிங் மெம்பருக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அந்த ஃபேமிலி ஃபினான்ஷியலி ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு லைஃப் இன்சூரன்ஸோ இல்ல டேர்ம் இன்சூரன்ஸோ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே வந்து ஃபினான்ஷியல் பிளானிங்ல ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால எவ்வளவு அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ண முடியுமோ அந்த பணத்தை நீங்க ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பணத்தை வந்து கோல்டு ETF இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆக இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லயும் கோல்டு ETFலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. இன்னும் ஓரளவுக்கு உங்ககிட்ட பணம் வருது அப்படின்னா அப்போ நீங்க வந்து டைரக்டான ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதை நீங்க ப்ராப்பரா டிசிப்ளைன்டா பண்ணாலே ஓவர் த பீரியட்ல நம்மளுடைய இன்கம் லெவலை வச்சுக்கிட்டே நம்மளால பினான்சியலி ஸ்டேபிளான பொசிஷனுக்கும் போக முடியும் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கும் நம்மளால போக முடியும். இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்ல உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு DM பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்.